தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க பயணம் 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு இன்று காலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் திரும்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த விளம்பரத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது பிற மாநிலங்களில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் ஈட்டி வந்த முதலீடோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது மிக மிக குறைவாக மாண்புமிகு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் 100% தோல்வியிலே முடிந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அரசின் செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நாம் பார்க்கிற போது மகாராஷ்டிராவிலிருந்து சென்று அமெரிக்காவில் அங்கே முதலீடுகளை ஈர்த்து வந்த மாண்பு முதலமைச்சர் ஷிண்டே அவர்கள், அதே போன்று தெலுங்கானா மாநிலத்திலிருந்து சென்று அங்கே ஈர்த்து வந்த அந்த முதலீடுகள், இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழகம் மிகவும் பின்தங்கி இருப்பதாக அரசு வெளியிட்டிருக்கிற செய்திக்குறிப்பின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே இந்த பயணம் முழுமையாக ஒரு தோல்விக்கான பயணமாகவே பார்க்கப்படுகிறது. அதனால்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கேட்டால் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நையாண்டி செய்கின்றார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அமெரிக்க பயணத்தின் போது அவர்கள் ஈர்த்து வந்த முதலீடுகளை கொரோனா காலத்திலே கூட அதை முழுமையாக செயல்படுத்தி அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்று ஏதோ அவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பூச்சாண்டி காட்டுகின்ற வகையிலே அவர் பேசியிருப்பது என்பது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல. ஆகவே உங்களுடைய பயணத்திலே எவ்வளவு அந்நிய முதலீடுகளை நீங்கள் ஈட்டுவது, இங்கே இருக்கிற கம்பெனிக்கு அங்கே போய் முதலீடுகளை நீங்கள் தேட வேண்டிய ஒரு நிலை ஏன் வந்தது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியுடைய விரிவாக்கம் தான், அந்த விரிவாக்கம் தான் அந்த அவர்கள் கொடுத்திருக்கிற அரசு செய்திக்குறிப்பிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே பிற மாநிலங்களிலிருந்து சமீப காலங்களில் கொண்டு வந்த முதலீடை காட்டிலும் தமிழ்நாடு பின்தங்கி கடைசி நிலையில தான் இருப்பது அவர்களுடைய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்கிறார். அது வெள்ளை அறிக்கை கொடுத்தால் மக்களுக்கு, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, எல்லா கட்சி தலைவர்களும் கேட்குறாங்க. ஏன்னா அவரே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது அமெரிக்கா பயணத்தின் போது மாண்புமிகு முதலமைச்சராக எடப்பாடியார் சென்று அந்நிய முதலீடுகளை இருக்கிற போது, குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்திலெல்லாம் இருக்கிற போது வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று சொன்னார். அவருடைய நிலைப்பாடு தான். இப்போ இதில் யாரும் அரசியல் செய்யலை, அவர் சொன்ன மாதிரி தான். எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வாங்கன்ற மாதிரி அரசியலில் ஒரு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தென் தமிழகத்தில் மதுரை, சிவகங்கை எல்லாம் வந்தாங்க. அனைத்து துறைகளுடைய அலுவலர்களுடைய ஆய்வுக் கூட்டம் நடத்தினாங்க. அது மக்களுக்கான வளர்ச்சிக்கான ஆய்வுக் கூட்டமாக அரசின் செய்திக்குறிப்பு சொல்லப்பட்டது. அரசு ஊழியர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அனைத்து துறைகளுடைய அலுவலர்களுடைய ஆய்வுக் கூட்டம் நடத்துவது என்ற மரபு முதலமைச்சருக்கு தான். முதலமைச்சர் தான் அனைத்து துறைக்கும் அமைச்சராக இருப்பார்கள். ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையுடைய அமைச்சர் அனைத்து துறையினுடைய அலுவலர்களுடைய ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அதில் நடவடிக்கையும் எடுக்க முடியுமா? அது மரபு சார்ந்த நடவடிக்கை தானா? ஏன்னா இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை என்பது 2011 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொடங்கிய அந்த துறையை, அந்த துறை எதுக்காகனா இந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ், தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விலையில்லா மிக்சி கிரைண்டர், மின்சார விசிறி 2,18,00,000 பேர் கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க, விலையில்லா கறவை மாடுகள் ஆடுகள் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உருவாக்கப்பட்டது. அதில் இன்றைக்கு அவர் அமைச்சராக இருந்து அனைத்து துறைக்கும் அவர் கேள்வி கேட்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச துறை சார்ந்த நடவடிக்கை பண்ணலாம் மாவட்ட அமைச்சர்கள் மாவட்டத்தில் அந்த இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து ஆய்வு செய்வாங்க. இது மரபாக கடைபிடிக்கப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து துறைகளுக்கும் ஆய்வு என்பது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரை வச்சு அது செய்யலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த விழாவிலும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்கள் இல்லை.
மூத்த அமைச்சர்களும் இல்லை அதில். ஸோ இவர் மட்டும் வந்து விதிமுறைகளை தகர்த்து மரபுகளை தகர்த்து இவ்வளவு அவரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே, அது என்ன காரணன்றது அவங்க தான் அதை விலைக்கு சொல்லணும். ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகும். இது ஒரு அரசு, ஏன்னா அவங்க கட்சியில் முன்னிலைப்படுத்துறதை பற்றி யாரும் வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல, மக்கள் அதுக்குரிய தீர்ப்பை சொல்லுவாங்க. ஆனால் அரசு நிர்வாகம் என்பது இட்ஸ் அ பெர்மனன்ட் சிஸ்டம். அதில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை யாரும் ஏற்படுத்தக்கூடாது. நாளைக்கு இவங்க ஆட்சி விட்டு போயிடுவாங்க, நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வரலாம். 32 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது. அப்போது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது. முதலமைச்சருக்கு மகனாக பிறந்ததுனாலே எல்லா துறையிலும் போய் ஆய்வு செய்யலான்றது எந்த மரபில் இருக்குது, எந்த சட்டத்தில் இருக்குது, எந்த புரோட்டோக்காலில் இருக்குது, அது தெரியல. அது அவங்க தான் விலக்கி சொல்லணும். அது தலைமை செயலாளர் விலக்கி சொல்லலாம், இல்லை துறை சார்ந்த செயலாளர் விலக்கி சொல்லிடலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சர் கூட இது கொடுத்த அறிவிப்பு கூட கொடுத்த மாதிரி தெரியல. முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கிற போது இவர் பண்ணுறாரு. இது தவறான முன்னுதாரணமாக ஆய்விடக்கூடாது என்கிறார். அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவரை குறை சொல்லணுன்றது இல்லை, ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அரசுக்கு ஒரு தவறான முன்னுதாரணங்கள் வந்துடக்கூடாது. அவர் அரசியலில், பொது வாழ்க்கையில், கட்சியில் வளர்ந்து வருகிற நிலையில் இது போன்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தில் அவரை யார் தவறாக கைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அது குறித்து விளக்கம் சொல்லியிருக்காரு. அதை போட்டதும் அவருடைய அட்மின் தான், அதை நீக்கினதும் அவருடைய அட்மின் தான். அதுக்கு உரிய விளக்கத்தை அவரே சொல்லியிருக்காரு. ஏன் எடுத்தாருன்ற விளக்கத்தை என்னுடைய அட்மின்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அவரே சொன்னதாக செய்திகள் நம்ம பார்க்குறோம். அவங்க ஒவ்வொருவருடைய உரிமையை வந்து அவங்க வந்து கேட்குறத வந்து எல்லோருக்குமே உரிமை இருக்குது. கட்சி நடத்துகிறதே எல்லோரும் கட்சி நடத்துகிறத ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எல்லோரும் வந்து அந்த கருத்தை வந்து சொல்கிறாங்க. கட்சியை ஆரம்பிக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது யதார்த்த நிலவரங்கள் இது எப்படி இருக்குது, என்ன இருக்குது, மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது, மக்கள் யார் ஆதரிக்கிறாங்க, அதோடு தான் நம்ம வந்து முதல்ல இந்த கூட்டணி என்பதே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தான் அதை உருவாக்கினாங்க. ஒவ்வொருத்தருடைய சக்தியும் வந்து நமக்கு பிரிந்து கிடைக்கிற சக்திகள் வந்து அது பயன்படாமல், மக்கள் சேவைக்கு பயன்படாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அன்றைக்கு வந்து ஒரு மெகா கூட்டணியை பேரறிஞர் அண்ணா உருவாக்கி இந்தியாவிலே ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் மத்தியிலும் ஆட்சியில் இருப்பாங்க, மாநிலத்திலும் ஆட்சியில் இருப்பாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எடுத்த அந்த முயற்சி தான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த மக்கள் தீர்ப்பு வழங்கினாங்க. ஆகவே அதிலிருந்து தான் அந்த கூட்டணி வந்து நம்ம பண்ணுறோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு உரிமை இருக்குது. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வந்து அந்த உரிமையை அவர்கள் கொண்டு வருவதற்கும் சொல்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் முழு சுதந்திரம் உரிமை இருக்கிறது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரியும், அண்ணன் எதுவும் பேசவே இல்லை. எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அண்ணன் ஒரு மூத்த ஒரு தொழிலதிபரை அது மாதிரி அவமதிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இப்போ அண்ணாவோட விளக்கம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கூட முடிச்சுக்கிறோம், தயவு செய்து யாரும் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு தங்களுடைய கருத்து. இல்லை, எங்கள் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து இது குறித்து வந்து தெளிவான விளக்கம் கொடுத்து அனைத்து ஊடகங்களிலும் வந்திருக்கிறது. அது இப்போ ஒரு ஆய்வு கூட்டத்தில் வந்து இது மாதிரி அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறதும் அது குறித்து விளக்கம் சொல்கிறதும் அது முறையாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அது எப்படி நடந்துச்சு, அதுக்குரிய விவரம் என்ன என்பதை எங்களுடைய ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னதை தான் நாங்களும். ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியா ஒரு எதிர்கட்சி துணைத் தலைவர் இதே ஒரு ஸ்டாண்டர்டோட திருமாவளவன் உங்கள்கிட்ட வந்தா நீங்க கூட்டணிக்கு சேர்த்துக்கிறீங்களா? ஆட்சியை அதிகாரத்தை அதிமுக திருமாவளவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக முன்னிறுத்தி நாங்கள் 2026 தேர்தலை சந்திக்கிறோம்.
புரட்சித் தமிழர் எடப்பாடி அவருடைய செய்த சேவைகள், திட்டங்கள், 11 அரசு மருத்துவக் கல்லூரி, குடிமராமத்து திட்டம், 7.5% இடஒதுக்கீடு, இதெல்லாம் சாதனைகளை சொல்லி, அம்மாவுடைய சாதனைகளை சொல்லி, புரட்சித் தலைவருடைய சாதனை சொல்லி, 52 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை சொல்லி தான் மக்களை சந்திக்கிறோம். அதற்கு யார் யார் உடன்பட்டு எங்களோடு கரம் கோர்த்து புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவவர்கள்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர். இந்த கூட்டணி முடிவு எடுப்பது, கூட்டணிக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது, அவர்களை யார் யார்களை அழைப்பது, யார் யார்களை அரவணைப்பது, யார் யாரை சேர்த்துக்கொள்வது, யார் யார் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள், இந்த விவரம் எல்லாம் பொதுச் செயலாளருக்கு நாங்கள் முழு அதிகாரத்தை, அனைத்து தலைவர்களும் முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம். அவர் தான் இது குறித்து உங்களுக்கு விளக்கம் சொல்லுவார். அவரும் ஊடகத்தை தினந்தோறும் சந்திக்கிறாரு. அவர் உரிய நேரத்திலே உரிய விளக்கத்தை நிச்சயமாக உங்களிடத்தில் சொல்லுவார். இல்லை, பொதுவாக ஒரு புதிய கட்சிகள் வருகிற போது அந்த கட்சியின் சார்பாக தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு மாநாடு நடத்துவது என்பது ஒரு மரபான விஷயம்தான். ஆனால் அதுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் கொடுப்பது என்பது இதுவரை நாம் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக நிபந்தனை விதிப்பாங்க. ஏன்னா அந்த பாதுகாப்பு என்பது அரசினுடைய பொறுப்பு, காவல்துறையினுடைய பொறுப்பு. அதனால் நிபந்தனைகள் கொடுப்பாங்க. ஆனால் நிபந்தனையவே ஒட்டுமொத்தமாக வச்சு அவங்கள அந்த மாநாடுகளை நம்ம நிபந்தனை எதுக்கு விதிக்கிறோம்? பாதுகாப்பாக, முறையாக அது நடக்கணுன்றதுக்காக தான். நடக்கவே கூடாது நிபந்தனைகள் கொடுத்தா அது எப்படி செய்கிறது? அதனால் அவர் ஒரு இளைஞராக ஒரு முயற்சி எடுக்கிறாரு, சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு முன் வர்றாரு. அவரை வரவேற்கிறது தானே எல்லாருடைய எல்லாரும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க. யாரு இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க சொன்ன எனக்கு இதாயிடுச்சு. அதனால இல்லை, ஒரு புதிய சக்திகள் வருகிற போது அதை எப்படி அணுக வேண்டும் என்பது அவங்க தலைமை சொல்லியிருக்கிறத அவங்க செய்கிறாங்க. அவங்க தலைமை என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுதான் செய்வாங்க. தலைமையிட்ட உத்தரவு கேட்காம, அனுமதி கேட்காம அமைச்சர்கள்லாம் அப்படி பேச மாட்டாங்க. ஆக தலைமை என்ன நினைக்கிறதோ அதை வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க பேச வேண்டியதை அவங்க பேசுகிறாங்க, முதலமைச்சர் பேச வேண்டியதை அவங்க பேசுகிறாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் பேச வேண்டியதை அவங்க பேசுகிறாங்க. அது தனிப்பட்ட அமைச்சர் சொல்கிற கருத்து தனிப்பட்ட கருத்தை எடுத்துக்க முடியாது. அது ஒரு கட்சியின் கருத்து. அந்த அமைச்சரினுடைய கருத்தாக தான், ஆட்சியாளருடைய கருத்தாக தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும். அப்போ அவங்க சொல்கிற கருத்துலேருந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது அவர் வர்றதை விரும்பலன்றது. உங்க தொகுதிக்கு உட்பட்ட திருமணத்துல 2 நாளைக்கு முன்னாடி திமுக மீட்டிங் நடந்தாங்க. பிரியாணி சாப்பிட்ட எல்லாருமே மயக்கம் 100க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க. அதான் அந்த திமுக கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த உணவு கெட்டுப்போன உணவாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி விழாக்கள் நடத்துகிற போது, உணவு வழங்கும் போது மிகவும் கவனத்தோடு நம்ம கையாளணும். அம்மா உணவகம் நடத்தியிருக்கிறோம், அம்மா கிச்சன் நடத்தியிருக்கிறோம். நீங்களெல்லாம் கூட எங்களை பாராட்டியிருக்கிறீங்க. 150 நாள் 5 வேளை 3500 பேர் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். அது கவனத்தோடு அக்கறையோடு நம்ம அதை செய்யணும். நான் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க நேரடியாக போய் அவங்க ஆறுதல் சொன்னேன். விருதுநகர் மருத்துவமனையில் ஏறத்தாழ ஒரு 45 பேர் அனுபவிச்சிருந்தாங்க. கள்ளிக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம், அதேபோல் வில்லூர் ஆரம்ப சுகாதார நிலையம், திருமங்கலம், அந்த இதெல்லாம் இரவு 4:30 மணி அளவில் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டது. இப்போ எல்லாம் ஸ்டேபிளாக இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் உணவு வழங்கும் போது கவனத்தோடு அக்கறையோடு வழங்கணும். அது கெட்டுப்போன உணவாக இருந்ததுனால அது உயிருக்கே கூட உழ வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்து கடவுளுடைய அருளால் எல்லா வகையிலும் எல்லா உயிர்களும் பாதுகாக்கப்பட்டுச்சு. அது வரக்கூடிய காலங்களில் யாராக இருந்தாலும், எந்த சேவை நிறுவனமாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் உணவு வழங்குற போது மிகவும் கவனமாக கையாளணும். ஏன்னா மக்களுடைய உயிர் பிரச்சனை. பசிக்கு உணவு கொடுக்குற போது உயிரை எடுத்துடக்கூடாது. அது நேரில் நாங்கள் ஆறுதல் சொல்லி அதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க.